எவ்வளவு ஸ்டைலா உட்காந்துருக்க பாருங்க அவரு. மொத்தம் 575 படி இருக்கு. ஸோ இப்படிதான் கஷ்டப்பட்டு மேலே ஏறணும். நீங்க இப்ப பாக்குறதுதான் துங்கபத்ரா ஆறு. கஷ்டப்பட்டு ஒரு வழியா மேல வந்துட்டோம் கோயிலுக்கு. ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் அருண் ரோம்ஸ். இன்னைக்கு நம்ம கர்நாடகாவில் இருக்க ஹம்பி பக்கத்துல இருக்க அஞ்சனாத்ரி அப்படின்ற ஒரு ஹில்ஸுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த ஹில் எதுக்காக ஃபேமஸ் அப்படின்னா, இங்க இருக்க ஆஞ்சநேயர் கோயிலுக்காக ஃபேமஸ். ஸோ இங்கே தான் வந்து ஆஞ்சநேயர் வந்து பிறந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆஞ்சநேயர் பிறந்த அதே இடத்துல தான் இந்த கோயில் கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து இவங்க சொல்றாங்க. உங்க எல்லாருக்கும் கிஷ்கிந்தா அப்படின்ற இடம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ராமாயணத்துல இருக்கு. ஸோ அந்த கிஷ்கிந்தா தான் வந்துட்டு அஞ்சனாத்ரி ஹில். ராமாயணத்துல வர்ற அதே கிஷ்கிந்தா தான் இதை வந்து நம்ம வந்து அஞ்சனாத்ரின்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னா நீங்க வந்து ட்ரெக்கிங் பண்ணி தான் போகணும். மொத்தம் வந்து 575 படி இருக்கு. ஸோ இந்த 575 படி ஏறினாதான் நீங்க மலை உச்சியில இருக்க கோயிலுக்கு வந்து போக முடியும். ஸோ இது ஈஸியான்னு கேட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். ரொம்ப ஸ்டீப்பா இருக்கும் படி. ஸோ அதெல்லாம் ஏறி தான் வந்து நம்ம கடைசியா வந்து மலை உச்சியில இருக்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போக முடியும். காலையிலே இந்த கோயில் திறந்துருப்பாங்க. ஸோ நீங்க ஒரு 5 மணிக்கு மலை ஏற ஆரம்பிச்சீங்க அப்படின்னா 6 மணிக்கெல்லாம் வந்துட்டு நீங்க வந்து உச்சிக்கு போயிடலாம். இது வந்து காலையிலே ஈவினிங் நீங்க ஏறினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெயில் தெரியாம நீங்க போய் சாமி கும்பிட்டு வரலாம். அப்படி இல்லை நீங்க வந்து ஒரு நேச்சர் லவ்வர், நான் வந்து சாமியெல்லாம் கும்பிட மாட்டேன் அப்படின்னா சன்செட்டு சன்ரைஸ் பார்க்கறதுக்கு இது ஒரு சூப்பர் ஸ்பாட்டு. காலையில எழுந்திரிச்சு வந்தா இங்க இருந்து சன்ரைஸ் பார்க்கலாம், சன்செட்டும் இங்க வந்து பார்க்கலாம். நம்ம எப்படி பழனிக்கு மாலை போட்டு போறோம், அதே மாதிரி சபரிமலைக்கு மாலை போட்டு போறோமோ அதே மாதிரி இங்க வந்து இருமுடி கட்டி மாலை போட்டு நடந்து போறாங்க. போய் தான் அங்க வந்து அவுத்து வைக்கிறாங்க அந்த இருமுடியை. இது வந்து எல்லாருமே அங்க இருக்கிற லோக்கல்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் நீங்க ஏறுறது. ஏன்னா இந்த மாதிரி பாறைகள் நடுவில் பூந்து பூந்து போற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஸ்டெப்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப செங்குத்தா தான் இருக்கும். ஸோ இது ஈஸியாகவும் இருக்காது, அதே மாதிரி ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது. மாடரேட் லெவல் ட்ரெக் தான் வந்து அஞ்சனாத்ரி ட்ரெக்கிங். இந்த மலை ஏறுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டா ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரத்துக்குள்ள வந்து நீங்க வந்து மலை உச்சிக்கு போய் சேர்ந்துடலாம். அதே மாதிரி இது ஒரு புனிதமான மலை அப்படின்றதுனால இங்க வந்து செருப்பு போட்டு நீங்க வந்து ஏறக்கூடாது. ஸோ மலை ஏற ஸ்டார்ட் பண்றப்ப நீங்க வந்து செருப்பு எல்லாத்தையுமே கழட்டி விட்டுட்டு இந்த மலையை வந்து வெறும் பாதத்துல தான் வந்து நீங்க வந்து ஏறுற மாதிரி இருக்கும். நீங்க மலை ஏற ஏற உங்களுக்கு சூப்பரான வியூலாம் வந்து கிடைக்கும். இது ஹம்பியவே வந்து ஒரு 360 வியூவில் வந்து நீங்க பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து துங்கபத்ரா ரிவர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து கொஞ்சம் ஈஸியான ட்ரெக் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் பாறைக்கு நடுவில் போகணும். அதே மாதிரி ரொம்ப ஸ்டீப்பான ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நிறுத்தி தான் நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் போகிற வழி ஃபுல்லாமே இந்த மாதிரி பெயிண்டிங் வச்சுருப்பாங்க. அண்ட் ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுக்கு ஒவ்வொரு வியூ கிடைக்கும். நீங்கள் இப்போ பார்க்குறது தான் வந்துட்டு ஹனுமான் டெம்பிள். இதுதான் வந்து அஞ்சனாத்ரி டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் போகிறப்ப ஃபுல்லாக வந்து அந்த கோயிலை சுற்றி வந்து குரங்குங்க தான் இருந்துட்டு இருந்துச்சுங்க. நம்ம ட்ரெக்கிங் பண்ணி வந்துட்டு ஃபைனல் வியூ பாயிண்ட் வந்து இதுதான் உங்களுக்கு. ஸோ இங்கேருந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஹம்பியோட 360 வியூ கிடைக்கும் உங்களுக்கு. அந்த பக்கம் இருக்கிறது துங்கபத்ரா ரிவர், இந்த பக்கம் இருக்கிறது ஹம்பி. இந்த ஊர் வந்து ஹனுமனஹள்ளி அப்படின்பாங்க. இந்த ஹனுமனஹள்ளியில தான் வந்து அஞ்சனாத்ரி டெம்பிள் இருக்கு. இது வந்து ஹம்பிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25லேருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு இந்த ஊர். எனக்கு வந்து பர்சனலாக வந்து இந்த அஞ்சனாத்ரி டெம்பிள் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் இப்போ பார்க்குறது தான் வந்து ஆஞ்சநேயர் கோயில். ஸோ இந்த இடத்துல தான் வந்து எக்ஸாக்டாக ஆஞ்சநேயர் வந்து பிறந்தாரு. அஞ்சனா அப்படின்றவங்களுக்கு பிறந்ததுனால தான் அவருக்கு ஆஞ்சநேயன்ற பேர் வந்ததாகவும், இது ஆஞ்சநேயரோட மலை அப்படின்றதுனால தான் இதுக்கு வந்து அஞ்சனாத்ரி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல எப்படி பழனி அதே மாதிரி சபரிமலை இதுக்கெல்லாம் வந்து மாலை போட்டு ரெகுலராக போகிறாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் போகிறாங்க. அதே மாதிரி பாத யாத்திரை தான் வந்து இங்கே எல்லாமே நடந்து வராங்க. இந்த கோயிலுக்குள்ள ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்க பர்மிஷன் கிடையாது, அதனால நான் உள்ள காட்டல. இதில் ஆஞ்சநேயர் எப்படி இருப்பார் அப்படின்னா அவர் வந்து தவம் பண்ற மாதிரி வந்து உட்காந்துருப்பார். உட்காந்துருக்கிற நிலையில தான் வந்து ஆஞ்சநேயர் வந்து இந்த கோயிலில் இருப்பார். எனக்கு இங்கே நிறைய விஷயம் புதுசாக இருந்துச்சு. இந்த மாதிரி செடியில் வந்துட்டு மாலை போட்டிருந்தாங்க. அதே மாதிரி நிறைய விஷயம் வந்து இங்கே புதுசாக பண்ணிட்டு இருந்தாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, இருமுடி கட்டிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இருமுடியை வந்துட்டு இவங்க கோயிலில் போய் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் இந்த மரத்துல தான் வந்து எல்லாருமே கட்டி வைக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய துணி எடுத்துட்டு வந்து அங்கே வந்து கட்டி வைக்கிறாங்க. அண்ட் ஹம்பி இந்த கர்நாடகா ரீஜனை பொறுத்த வரைக்குமே எல்லாம் வந்து மரத்துல இந்த மாதிரி வந்து தேங்காய் வந்து கட்டி வைக்கிறாங்க. அது வந்து கட்டி வச்சா அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க.
இந்த கோயில் நீங்கள் எப்போ வந்தாலுமே கூட்டமாக தான் இருக்கும். விடிய காலில் வந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் கூட்டமே இல்லாமல் ஃப்ரீயாக சாமி பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரிங்க இந்த ராம் நவமி, ஹனுமான் ஜெயந்தி, சிவராத்திரி இந்த எல்லா முக்கிய நாள்லையுமே வந்து இந்த இடத்துல வந்து அவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லி இங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. நீங்கள் இப்போ பார்க்குற எல்லாருமே வந்து மாலை போட்டு தான் கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க. சனிக்கிழமை வந்து இந்த கோயிலில் வந்து ரொம்ப கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. நம்ம ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒவ்வொரு விதமான வேண்டுதல் இருக்கு. இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப புதுசாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. இந்த மரத்தில் தேங்காய் அதெல்லாம் வந்து கட்டி வைக்கிறது. அதே மாதிரி இந்த வேலியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலியிலையுமே நிறைய கட்டி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் கட்டி வச்சா வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன வேண்டுறோமோ அதெல்லாம் வந்து நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதில் காசு அப்புறம் எலுமிச்சம்பழம் நிறைய வச்சு கட்டி வச்சுருந்தாங்க. அண்ட் மரத்துலையுமே வந்து எல்லாரும் கொடி கட்டிட்டு போயிருந்தாங்க. இந்த கோயிலோட டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு பூஜை வந்து 6 மணிக்கு பண்ணாங்க. கடைசி பூஜை வந்து 6 மணிக்கு பண்ணாங்க. இந்த கோயிலுக்கு வந்து என்ட்ரி ஃபீ எதுவுமே கிடையாது. அந்த செருப்பு விற்கிற இடத்துல மட்டும் 5 ருபீஸ் வந்து நீங்கள் டோக்கன் கொடுக்கணும். இந்த கோயிலுக்கு நீங்கள் எப்படி வரணும் அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து உங்களுக்கு டைரக்ட் ட்ரெயின் எதுவுமே கிடையாது. சென்னையிலேருந்து ஹோஸ்பேட் அப்படின்ற ஒரு ஊருக்கு ட்ரெயின் இருக்கு. ஹோஸ்பேட்லேருந்து நீங்கள் ஆட்டோ பிடிச்சி வந்துக்கலாம், இல்லை கேப் எடுத்து வந்துக்கலாம். ஆனால் நீங்கள் மதுரை, திருச்சி, திண்டுக்கல் அதே மாதிரி சவுத் தமிழ்நாட்டிலேருந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக பெங்களூர் போயிட்டு பெங்களூர்லேருந்து உங்களுக்கு வந்து ஹோஸ்பேட்டுக்கு ட்ரெயின்ஸ் இருக்குது. ஸோ ஹோஸ்பேட் வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் வந்து இந்த கோயில் விசிட் பண்ணலாம். அண்ட் பெங்களூர்லேருந்து உங்களுக்கு ஆம்னி பஸ்ஸுமே நிறைய இருக்குது. ஒரு 6 hours ஜேர்னி ஆகும். ராம் சேது அப்படின்னு சொல்கிற ராமர் பாலம் கட்டுறதுக்கு உதவியான அந்த கல் வந்து அதோட ஒரு சாம்பிள் வந்து இங்கே வச்சிருக்கிறாங்க. அது வந்து தண்ணியில் மிதக்கிற அந்த கல் தான் அது. அதை வீடியோ எடுக்க விடலை, இல்லைன்னா அதை வந்து காட்டியிருக்கலாம். அந்த கல்லுமே வந்து இந்த கோயிலில் கீழே இருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த கோயிலோட ஸ்டார்டிங்ல நீங்க வந்து மலை ஏறுறப்ப வந்துட்டு ராமரோட சிலை இருக்கும், ராமர் சீதையோட சிலை இருக்கும். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன கோயில் தான். அதே மாதிரி நீங்கள் வந்து விடிய காலில் வந்தால் மட்டும்தான் வந்து கூட்டமே இல்லாமல் நீங்கள் வந்து சாமி பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா வந்து உங்கள் மலை ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு கியூ நிற்கும். இங்கே இந்த மலை ஏறுறதுக்கு உங்களுக்கு என்ட்ரி ஃபீ எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இந்த மலை ஏறுறப்போ வந்து ஷார்ட்ஸு, ட்ரௌசர்ஸ் இந்த மாதிரி போட்டு வரக்கூடாது. அதே மாதிரி லேடிஸ் வந்து சாரீ இல்லைனா வந்து சுடிதார் அந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடணும். ஸோ கோயிலுக்கு நீங்கள் என்ன ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இந்த மலை ஏறுறப்ப நீங்கள் வந்து அதே ட்ரெஸ் கோட் தான் இங்கே ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு இந்த மலை ஏறுறதை விட இறங்குறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப இடுக்கான வழியில தான் நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். அண்ட் இவ்வளோ கஷ்டமான வழியாக இருக்கே, ஸோ இங்கெல்லாம் வந்து வயசானவங்கலாம் வரமாட்டாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க தான் வந்து நிறையா வராங்க. அவங்க வந்து சிரமம் பார்க்காம வந்து சாமி கும்பிட்றாங்க. ஸோ முடியும்னு நினச்சா முடியும். அதுதான் நீங்கள் வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வரலாம். ஆனால் வெயில் இல்லாத டைமில் வாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த வியூஸ் என்ஜாய் பண்ணிட்டு நீங்கள் வந்து சாமி கும்பிடலாம். நீங்கள் இங்கே தெரியறது தான் வந்து துங்கபத்ரா ரிவர். ஹனுமார் கோயில் அதே மாதிரி மலையில் இருக்க கோயில் கண்டிப்பாக குரங்கு இல்லாமல் இருக்காது. குரங்கு இங்கே ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அது வந்து அதுக்கிட்ட இருந்து நீங்கள் வந்து சாப்பிட்ற பொருள் அதெல்லாம் வந்து பாதுகாத்து வச்சுங்க. ஏன்னா பேக்கில் வந்து அட்டாக் பண்ணுது. உங்கள் பேக்கில் வந்து சாப்பாடு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே அதை வந்து பிடிங்கிட்டு தான் போகுது. இன்னொரு விஷயம், நீங்கள் மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வழியில் ஒரு கடை கூட இருக்காது. ஸோ உங்களுக்கான தண்ணி பாட்டில், உங்களுக்கான சாப்பாடு எல்லாமே நீங்கள் தான் வந்து கீழே சாப்பிட்டு போகணும், இல்லைன்னா வாங்கிட்டு போகணும். மேலே ஒரு கடை கூட இருக்காது. அண்ட் பிளாஸ்டிக்குமே வந்து அங்கே அலோட் கிடையாது. ஸோ நீங்களும் போனீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் இந்த மாதிரி பொருள்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து குப்பை போடாமல் நீங்கள் வந்து வந்துடுங்க. இப்போ வந்து நம்ம மலை இறங்கிட்டோம். ஸோ அங்கே பார்க்குற அந்த மலை உச்சிக்கு தான் நம்ம வந்து போயிட்டு வந்தோம். இதே மாதிரி ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிவிடுங்க.